வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு லார்ஜாக இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய உள்ளார்ந்த அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு அதில் உத்தரவு போடுவாங்க. அது உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு அதிகாரம். அதன் அடிப்படையில் நேற்று தமிழக அரசு எக்ஸ்டென்ஷன் கேட்ட அந்த மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் எக்ஸ்டென்ஷன் கேட்ட மனுவை அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அதேமாதிரி அங்கே உள்ள நபர்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனை உடனடியாக இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, அடுத்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு இதை கொண்டு செல்லணும். உலக சுற்றுச்சூழல் என்பது அனைத்து ஒரு பூமி தான், பூமியின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதே கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு எடுத்து சென்று அங்குள்ள வழக்கு மிகச்சிறந்த வழக்காக நடத்தி அதை முன்னிறுத்தி வெற்றி பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் பூமி என்பது ஒரே ஒரு பூமி தான். உக்ரைன் ரஷ்ய இடையே ஏற்படுகின்ற போர் என்பது அதன் மூலியமாக ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது மிகப்பெரிய ஒன்றாகவும் உள்ளது. எப்பொழுதெல்லாம் உலகம் அமைதியாக இருக்கிறதோ அப்பொழுது ஒரு ஏதாவது ஒரு பக்கம் இரு நாடுகள் மோதி கொண்டு தான் இருக்கின்றன. அதன் மூலம் இந்தியாவுக்கோ உலக நாடுகளுக்கு பூமிக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அனைவருக்கும் ரோடு போடப்பட்டது, அனைத்து இடங்களும் ரோடு போடப்பட்டது. அனைத்து இடங்களிலும் அனைத்து நபர்களுக்கும் இந்த முறையை அவர்கள் உருவாக்கினார்கள். மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார், விஓஓ என்ற முறைகளை அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அவர்கள் அப்பொழுதே பஞ்சமி லேண்டை உருவாக்கினார்கள். மேலும் ஆங்கிலேயர்கள் கல்வியையும் முன்னிறுத்தினார்கள். தற்பொழுது மக்களாட்சி என்ற முறையில் நாம் முன்னெடுத்து செல்லும் என்பது இருக்கும் நபர்களை வெளியேற்றுவது என்பது மிகவும் ஒரு துயரமான சம்பவம். இதை இந்திய அரசு ஃபாரஸ்ட் ஆக்டை அமெண்ட்மெண்ட் செய்யணும். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் உள்ள குடியிருக்கிற நபர்களுக்கு அந்த ரூல் 2007 ரூல் படி பட்டா கொடுக்கணும். இல்லை என்றால் அவர்கள் அங்கே இருக்கிற வழியில் பார்லிமெண்ட்டிலோ சட்டமன்றத்திலும் தனிச்சட்டம் ஒன்று கொண்டு வர முற்பட வேண்டும். இதன் மூலிமா பூமி என்பது ஒன்று தான். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில் ஏற்படும் மிகப்பெரிய பாம்புகளை அவர்கள் பூமியில் செலுத்துகிறார்கள். அதன் மூலம் பூமி தரைக்கு அடியில் உள்ள 400 கிலோமீட்டர் வரை சென்று பாதிக்கிறது. சீனா மிகப்பெரிய தடுப்பணை கட்டி பூமியின் சுற்றும் வேகத்தை சில நொடிகள், மைக்ரோ நொடிகளை மாற்றியுள்ளது என்பது நாம் அறிந்த ஒன்றே. உடனடியாக மேகமலை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசுநாடு மக்களுக்கு இந்திய அரசு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு இந்த வழக்கை எடுத்து சென்று இவர்களுக்கு தனிச்சட்டமோ அல்லது பட்டாவோ அல்லது அவர்கள் வாழ்வதற்குண்டான உரிமையை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது ஏதாச்சும் அதிகாரத்தின் ஃபாரஸ்ட்டுக்கே தன்னுடைய அதிகாரத்தை அனைத்துமே அவர்களே பயன்படுத்த முடிய தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வருங்காலங்களில். இது என்பதை புரிந்து உச்சநீதிமன்றம் ஒரு சில எக்ஸப்ஷனை கொடுத்தாக வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அவர்கள் ஆதார் கார்டு வைத்துள்ளார்கள், ரேஷன் கார்டு வைத்துள்ளார்கள் மற்றும் அனைத்து விதமான இந்திய அரசு கொடுத்த மற்றும் தமிழக அரசு கொடுத்த ஆவணங்களை வைத்துள்ளார்கள். அவர்கள் வெளியேற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இன்று வரை சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் மட்டும்தான் உள்ளது. இன்று வரை அதை பிரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவது தற்பொழுதுதான் பிரிப்புக்குண்டான நடவடிக்கை ஏற்பட்டு வருகிறது. ஸோ இதன் மூலியமாக யார் அங்கங்கே உள்ளவர்கள் அவர்கள் கம்ஃபர்டபுள் ஜோன்கள் இருக்கத்தான் விரும்பப்படுவார்களை தவிர அதை விட்டு செல்வது என்பது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஏதோ 1 பேரோ 2 பேரோ இல்லை ஒரு 20 பேரோ 30 பேரோ இருந்தாலும் அதை எடுத்து செல்லலாம். ஆனால் எப்பொழுது ஆயிரக்கணக்கான நபர்கள் வரும்போது அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்பது பெரிதாக உள்ளது. இதில் தான் கான்ஸ்டியூஷன் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அவருடைய எண்ணமாகவும் வெளிப்பட்டது. கான்ஸ்டியூஷன் மேக்கருடைய இன்டென்ஷன் என்னவோ அந்த பேசிக் ஃபீச்சர் அழியாத வண்ணம் உடனடியாக இந்திய அரசு, மத்திய அரசு, மாநில அரசும் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு தாக்கல் செய்ய வேண்டும். பூமியை பாதுகாக்க வேண்டும். அனைத்து டைகர் ரிசர்வ் வைல்ட் லைஃப் ஏரியா பரப்பளவாக இருந்தாலும் சரி அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். மனிதர்களுக்கும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது பிறப்பு வீதம் குறைந்து வரும் என்ற இதை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு சரியான முடிவு எடுக்கணும். நன்றிங்க.